ராக்கி தங்கம், வந்துட்டியாடி தங்கம். நேற்று நான் சொன்னேன்ல, கத்தியை கதையில் வைக்கிறதா கதையை கத்தியில் வைக்கிறதாங்க. அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா தங்கம்? கத்தியை கதையாக்குனா அதில் நிறையா ரத்தமாக இருக்கும். இது வரைக்கும் இந்த சினிமா பூரா அதை தான் காமிச்சிட்ருக்காங்க. நான் வார்த்தை இல்லை, அந்த மாதிரி பண்ண வேண்டாம் தங்கம். நம்ம கதையவே கத்தியாக்குனா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது தங்கம். எப்போவுமே நோயாளிங்களை கத்தியில் ஆப்ரேஷன் பண்ணால் அது பெரும்பாலும் தோல்வியில் தான் முடியும். இதுவே நம்ம கதை கத்தி மாதிரி இருந்தால் ஆப்ரேஷன் எப்போவுமே சக்ஸஸ் தான். இல்லை, அந்த கத்தி எடுத்துட்டு தான் இந்த வார்த்தை நிறைய பேருக்கு மலங்கினது மங்காது, வெட்டுனது வெட்டாது, துரு பிடிச்சது துப்பு கெட்டது, அம்பட்டுக்கு சால பிடிக்கலையோ. அண்ணா 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 வாங்கண்ணா, உங்களை தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு மூளைங்கிற உறுப்பு இருக்கே தவிர அதை என்ன பண்ணணுங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. மட்டமாக இருக்க அந்த மூளையை உங்கள் சாணையை வச்சு நல்லா ஷார்ப்பாக முக்கோணமாக்கிடுவோமா? ஏன்னா அந்த மூளை பெரும்பாலும் என்ன பண்ணுது தெரியுமா? நாம் எப்படி நல்லா இருக்கலாம், வேலைவாய்ப்பு எப்படி கிடைக்குது, நாட்டில் என்ன நடக்குது, சரி மற்றவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அதை பற்றியில் எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் அவனுக்காவது குறை இருந்தால் அவனை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறது, அடுத்தவங்க அதை கெடுக்கிறது, சொத்தை ஆட்டையை போடுறது, அதுக்கப்புறம் வாயில் வந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறது, இந்த வேலையை தானே அதிகமாக பார்க்குது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி மூலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வரமாட்டேன்னு சொன்னாலும் வந்தால் வண்டி எடுத்து வரேன்ல மொத்தமாக அள்ளிட்டு போயிட்டு எல்லா மூளையும் சரி பண்ணிடுவோம். இந்த வாத்தி எப்போவுமே நல்லா தானே சொல்லுவான். அதெல்லாம் கேட்டுக்கிட்டா எல்லா மூளையுமே சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவோம். ரொம்ப அடம் பிடிச்சுன்னு வச்சுக்குவேன், அந்த மூளையை பூரா வேலைக்கு விட்டுற வேண்டியதான். ஏன்னா வாத்திக்கு வேலாக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். நாம் பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம கிடைக்கிற மிகப்பெரிய 2 விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? நம்ம ஒய்ஃபு, அதுக்கப்புறம் நம்ம லைஃபு. இந்த லைஃப் நமக்கு அமையணும்னா அதுக்கு ஒய்ஃபு ரொம்ப நல்லா அமையணும். அந்த மாதிரி அமைகிற ஒய்ஃபை நம்ம கண்ணுக்குள்ளே வச்சு பொத்தி பொத்தி பார்த்துக்கணும். ஏன்னா அவளோட சொந்த பந்தம், அம்மா அப்பா, அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்மளே கதின்னு நம்பி வரா. அது மாதிரி வரவளை நம்ம கண்டிப்பாக நல்லா பார்க்கணும்ல. அப்படி பார்க்கும்போது நம்ம மனைவிக்கு ஒரு குறை இருந்துச்சுன்னா அதை நாமளே சரி பண்ணிக்கிடுவோம். ஆனால் அதுக்காக பார்க்குறவங்க எல்லாம் ஒரு குறையாக நினச்சிட்டு ரொம்ப கேவலமாக பேசும்போது எந்த தப்புமே செய்யாமல் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிற இந்த மாதிரி மனைவியும் சரி கணவரையும் சரி, குழந்தை இழந்தவங்க, கணவனை இழந்தவங்க, மனைவியை இழந்தவங்க, கண் பிரச்சனை உள்ளவங்க, காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ளவங்க எல்லாரையுமே பார்க்குற ஒரு சில பேர் ரொம்ப அசிங்கமாகவும் ஆபாசமாகவும் பேசிக்கிட்டு சிரிக்கும்போது அதோட வலி இருக்க பாருங்கள், ரொம்ப ஜாஸ்தி. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கடவுளை ஒரு நல்ல வாத்தியை அனுப்பிவிடுமேன்னு சொல்லி தான் என்கிட்ட வேலையும் கொடுத்து எனக்கு ஒரு வேலையும் கொடுத்துருக்கான். அந்த வேலை இந்த வாத்தி எப்படி செய்வான்னு காட்ட வேண்டாம். நிறைய பேர் என் முகத்தை பார்க்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன், இது மாதிரி அநியாயத்தை பார்க்குற ஒரு வாத்தியோட முகம் 6 முகமாக மாறி இந்த கோவத்தில் வேலை எடுத்து வீசுனா அந்த விநாயகர் தடுத்தாலும் நிற்காதுன்னு காட்ட வேண்டாம். அப்படி வந்த வேலு வேட்டைக்கு போயிட்டுருக்குன்னு யாருக்கும் தெரியாதில்ல. வேட்டையை முடிச்சுட்டு திரும்பி வந்து முருகனாக பார்க்குறேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது. திரும்பவும் என்னை வேலைனா மாற்றினா இந்த வேலு கசகசன்னு விளையாடுவான் தங்கம். ஏன்னா இது என்னோடய கிரவுண்டு. இங்கே ரம்மிங்கெல்லாம் விளையாட முடியாது தங்கம். மஞ்சளை எடுத்து அம்மியில் வச்சு அரைச்சி காயத்தில் பூசினா ஆறிடுன்னு சொல்லி கொடுக்குற மம்மியோட விளையாட்டு தங்கம். எப்படி இருக்கும் தெரியுமா? பார்க்க வேணாம்.